உதவிகளை அரசியலாக்க வேண்டாம். ஒவ்வொரு இனத்துக்கும் தேவையான அடிப்படையில் ஒதுக்கீடுகள். நாட்டின் புதிய கடன் கட்டம் கட்டமாக குறைக்கப்படுகிறது. நிதி பற்றாக்குறையும் தொடர்ந்து சரிகிறது. இலக்கிடப்பட்ட RON 95 உதவித்தொகை துல்லிய விவரங்கள் அடுத்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். தேவையின் அடிப்படையிலேயே ஒதுக்கீடுகள், இனத்தின் அடிப்படையில் அன்று. ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவதில் அரசு எந்த இனத்தையும் புறக்கணித்ததில்லை. எனவே அதனை இன அரசியலாக்கி நாட்டில் நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம். தொடர்புடைய தரப்புகளுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு நினைவுறுத்தினார். மேலவையில் பிரதமர் அந்த விவகாரத்தை விரிவாகவும் ஏனைய மக்களவை தகவல்களையும் நாடாளுமன்ற செய்தியில் கொண்டு வருகிறோம். மேலவையில் 13ஆம் மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்து பிரதமர் உரையாற்றினார். ஒதுக்கீடுகள் அனைவருக்குமானவை. ஏழைகள் எந்த இனத்தவராக இருப்பினும் அவர்கள் அரசின் உதவி பெற தகுதியுண்டு. அதன் அடிப்படையிலேயே உதவிகளும் ஒதுக்கீடுகளும் வழங்கப்படுவதாக டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். எல்லா இனங்களிலும் வறியவர்களும் உதவி தேவைப்படுவோரும் உண்டு. எனவே உதவிகளை இன அடிப்படையில் ஒப்பிட வேண்டாம். குறிப்பாக இந்தியர்களுக்கு தேவையானவற்றை கேட்டால் அரசு உரிய உதவிகளை நல்கும் என்றும் அவர் விளக்கினார். ராமா ரொக்க உதவி, STR, சாரா மாதாந்திர உதவி என மொத்தம் 97 கோடியே 20 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கீடு இந்தியர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவிகள் நல்கப்படுகின்றன. வீட்டு உத்தரவாத திட்டத்துக்காக 250 கோடி ரிங்கேட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மேலவையில் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 13ஆம் மலேசிய திட்டம் வட்டார தொடர்பு தன்மையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. உலக பொருளாதார அரங்கில் மலேசியாவின் பங்கேற்பையும் பங்களிப்பையும் வலுப்படுத்தும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம், சிங்கப்பூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஆசியான் மின்னாற்றல் கட்டமைப்பு, ஆசியான் ரயில் தொடர்பு முனைப்பு, ஆசியான் நச்சுவலி வெளியேற்றமற்ற சமூகம் ஆகிய செயலாக்கங்கள் 13ஆம் மலேசிய திட்டத்தின் அடித்தளங்களாக அமைகின்றன. இந்த தொடக்க முயற்சி பொருளாதார பெருக்கத்தின் பலனை எல்லாரும் பயனுறுவதற்கான முதன்மை தூணாக விளங்கும். அத்துடன் வட்டார பொருளாதாரத்துக்கான வாயிலாக நாட்டின் போட்டித் தன்மையையும் மேம்படுத்தும் என பிரதமர் சுட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க மறு மேம்பாடு எனும் கருப்பொருளில் 13ஆம் மலேசிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதிப்பு உருவாக்கத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்துக்கு மாறுவதுடன் மின்சார, மின்னியல், ஹலால், குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளில் வியூக விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் அது கவனம் செலுத்துவதாக மேலவையில் டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். அமெரிக்கா விதித்திருக்கும் இருவழி வரி மலேசியா உட்பட அதன் வர்த்தக பங்காளிகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும். குறிப்பாக லட்சக்கணக்கான உள்நாட்டு தொழிலாளர்களை கொண்ட மீன்கடத்தி துறை பெரும் தாக்கத்தை சந்திக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். மலேசிய மீதான வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 25 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காட்டுக்கு குறைத்தார். ஆனாலும் அதனை மேலும் குறைப்பதற்கான பேச்சுகள் இன்னமும் தொடர்கின்றன. மீன்கடத்தி ஏற்றுமதியில் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்காளியாக மலேசியா விளங்குகிறது. ஆண்டுக்கு 20,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான ஏற்றுமதியை மலேசியா மேற்கொள்கிறது. மீன்கடத்தி துறைக்கான வரி விதிப்பில் அமெரிக்கா மலேசியாவுக்கு விலக்களித்துள்ளது. இதன் வழி தொடர்புடைய நிறுவனங்களும் லட்சக்கணக்கான உள்நாட்டு தொழிலாளர்களும் தற்காக்கப்படுவர் என்ற எதிர்பார்ப்பை பிரதமர் முன்வைத்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாது விநியோக நிறுவனங்கள், தொடர்புடைய தொழிலாளர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். நாட்டின் புதிய கடன்கள் கட்டம் கட்டமாக குறைந்து வருகின்றன. நாட்டின் மொத்த கடன் விவகாரம் தொடர்ந்து அரசியலாக்கப்பட்டு வந்தாலும் அதனை கட்டுப்படுத்தும் கடப்பாட்டை அரசு செவ்வனே மேற்கொண்டிருப்பதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார்.
நிதி பற்றாக்குறை நிலவினால் மொத்த கடன்களும் அதிகரிக்கும். எனவே புதிய கடன்களை குறைப்பது மிக அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் கடன் விகிதத்தை இவ்வாண்டு 3.8 விழுக்காட்டுக்கு குறைக்க இலக்கு கொண்டிருக்கும் அரசு அடுத்து வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து குறைக்கவும் உத்தேசித்திருக்கிறது. பழைய கடன்களையும் அவற்றுக்கான வட்டியையும் கட்டுவதிலேயே அரசு கவனம் செலுத்தும் நிலையில் புதிய கடன்கள் வெகுவாக குறைந்திருப்பதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். ஜாலோர் கமிலாங்கை முறையின்றி பறக்கவிடும் சிலரின் போக்கு வருத்தம் அளிக்கிறது. அதனால் அரசியல் சர்ச்சைகள் முடிவில்லாமல் தொடர்வதை டத்துஸ்ரீ அன்வார் சாடினார். ஆகஸ்ட் 31 தேசிய நாள். மலேசியர்களாகிய நாம் அனைவரும் அந்த நன்னாளில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை மதித்து பெருமிதத்துடன் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும். சர்ச்சைக்கு இடமளிக்காமல் ஜாலோர் கமிலாங்கை பொருள் உணர்ந்து மிக மதிப்புடன் அதனை நாம் பறக்க செய்வோம். மலையக மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரின் அடையாளம் தேசிய கொடி. அதனை பறக்க விடுவதற்கு முன்னர் அதற்கு நாம் அனைவரும் உரிய மரியாதையை செலுத்துவதோடு உன்னதத்தை போற்ற வேண்டும். கொடியை நிலையறிந்து பறக்கவிடும் முதிர்ச்சியை மலேசியர்கள் பெற்றிருப்பது அவசியம் என பிரதமர் அறிவுறுத்தினார். ரான் 95 பெட்ரோலுக்கு இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டத்தை செயலாக்குவதில் அரசாங்கம் திடமாக உள்ளது. அது பற்றிய விரிவான தகவல்கள் அடுத்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என 2ஆம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கோடி காட்டினார். நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் மொத்தமாக உதவித்தொகை வழங்கும் கொள்கை நாட்டின் நிதியலுக்கு சுமையாக அமைகிறது. அத்துடன் பெரும்பான்மை மக்களுக்கு அது பயனளிக்கவில்லை என்பதை அமைச்சர் சுட்டினார். மின்சாரம், டீசல் உதவித்தொகை போல ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீராக்கமும் பெரும்பான்மை மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது என அவர் விவரித்தார். இலக்கிடப்பட்ட ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகை செயலாக்க அணுகுமுறையையும் அதனை பெற தகுதியுடையோரின் வரையறையையும் நிர்ணயிக்கும் இறுதிக்கட்ட பணி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். மாநில அரசுகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி கூட்டரசு அரசாங்கத்தின் மானியம் மற்றும் சமூக நலன் திட்டங்களின் வாயிலாக திரும்ப வழங்கப்படுகிறது. வருடாந்திர வரவு செலவு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீடுகளாகவும் அவை மீண்டும் மாநில அரசுகளை சென்றடைவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயியிங் மக்களவையில் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகளை மேம்படுத்த வசூலிக்கப்பட்ட வரி பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மேம்பாட்டுக்கான ஒதுக்கீடுகளுடன் வரி வருவாய் எல்லா மாநிலங்களுக்கும் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என துணை அமைச்சர் தெரிவித்தார். கூடுதலாக மாநிலங்களுக்கு என கூட்டரசு அரசாங்கம் ஆண்டுதோறும் வழங்கும் மானியங்களின் மூலமாகவும் அந்த வரி செலவிடப்படுகிறது. கூட்டரசு அரசமைப்பின் விதிகள், சட்டங்கள், அமைச்சரவை மற்றும் தேசிய நிதியியல் மன்ற கூட்டத்தின் முடிவுகளுக்கு இணங்க அது வழங்கப்படுவதாகவும் லீம் குறிப்பிட்டார். பொருட்களை ஏற்றி செல்லும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நிர்ணயிக்கப்பட்ட நுட்ப கூறுகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். குறிப்பாக சாலை போக்குவரத்து துறையிடம் இருந்து வாகன வகை அங்கீகார சான்றிதழ் VTA-வை பெற்றிருப்பது அவசியம் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் வலியுறுத்தினார். மாற்றி அமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்த JPJ வாகன பொறியியல் பிரிவிடமிருந்து அனுமதியும் பெற்றிருக்க வேண்டும். வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் இதுபோன்ற மோட்டார் சைக்கிள்களை மாற்றியமைக்கும் முன்னரே அதற்காக பதிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு முறையான ஆவணங்களை கொண்டிராமல் மோட்டார் சைக்கிள்களை மாற்றியமைத்து பயன்படுத்துவது சட்டத்துக்கு எதிரானது. அதனால் ஏற்படும் விளைவுகளை உரிமையாளர்கள் ஏற்க நேரிடும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். வணிகர்களும் விவசாயிகளும் தங்களின் மோட்டார் சைக்கிள்களை மாற்றியமைக்கும் முன் முறையான அனுமதியை பெற வேண்டும் என ஆந்தனி லாக் வலியுறுத்தினார். 2025 கீக் தொழிலாளர் சட்ட வரைவு இன்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த புதிய சட்டம் சுமார் 12 லட்சம் கீக் தொழிலாளர்களின் நலனை காக்கும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நம்பிக்கை தெரிவித்தார். 2025 கீக் தொழிலாளர் சட்ட வரைவில் 2ஆம் மற்றும் 3ஆம் வாசிப்புகள் நடப்பு மக்களவை கூட்ட தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். அந்த சட்டம் 4 முதன்மை கூறுகளை அடக்கியுள்ளது. கீக் தொழிலாளர்களின் வரையறை, பணியமர்த்தும் வழிமுறைகள், ஊதிய விகித சிக்கல்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியன அவை என அமைச்சர் விவரித்தார். கீக் தொழில்துறை சார்ந்தோரின் பாதுகாப்பு கூறுகளை வலுப்படுத்துமாறு முன்னதாக பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். அதனை முன்னிட்டு
2025 கீக் தொழிலாளர் தொடர்பான சட்டம் வரையப்பட்டது. மாநில அரசுகள், முதலாளிகள், நிறுவனங்கள், கீக் தொழிலாளர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், கல்வியாளர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடம் இந்த சட்டம் குறித்து கருத்துகள் பெறப்பட்டன. அதற்காக 4000க்கும் அதிகமானோருடன் 400க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் கூறினார். மக்களவை 2025 கீக் தொழிலாளர் சட்ட வரைவை தாக்கல் செய்த பின்னர் ஸ்டீவன் செய்தியாளரை சந்தித்தார். தொலை தொடர்பு சேவை வழங்குனர் மீதான கண்காணிப்பை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. நாட்டு மக்கள் நிலையான தரமான இணைய சேவையை பெறுவதற்கு அது வகை செய்யும் என தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சேங் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மேற்கொண்ட தணிக்கைகளின் வழி தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்கள் 1684 முறை சேவை தர கட்டாய செந்தரத்தை பின்பற்றாதது குறித்து கண்டறியப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள 815 இடங்களில் MCMC 2781 தர சோதனைகளை நடத்தியது. சேவை தர கட்டாய விதிகளை பின்பற்ற தவறிய 462 தொடர்பு சேவை வழங்குனர்கள் தங்களின் சேவையை மேம்படுத்தியுள்ளனர். இதர 1222 விதி மீறல்கள் ஏற்கனவே உள்ள கோபுரங்களை மேம்படுத்துவது அல்லது புதிய கோபுரங்களை நிர்மாணிப்பது தொடர்பானவை. அவை இன்னமும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் மதிப்பீட்டில் இருப்பதாக தியோ குறிப்பிட்டார். நடப்பு ஆள்பல சந்தை தேவைக்கு ஏற்புடைய உயர்கல்வி பாடத்திட்டங்களை அதிகரிக்கும் பல்வேறு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்காக தொடர்ச்சியான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மோட் குறிப்பிட்டார். தொழில்துறை மற்றும் பங்குதாரர்களுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படுகின்றன. குறிப்பாக இன்டெல், இன்ஃபினியோ, என்விடியா, ஹுவாவே உள்ளிட்ட நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பு ஆள்பல தேவைக்கு ஏற்புடைய திறன்மிக்க பட்டதாரிகளை உருவாக்கும் முயற்சிகளில் ஒன்றாக அது விளங்குகிறது என டத்து முஸ்தபா கூறினார். உயர்கல்வி கழகங்களிலேயே CEO at Faculty, CEO at Poly-CC, வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம், தொழில் கல்வி மையம், இண்டஸ்ட்ரி அட் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈராயிரத்து 24 இணைய பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்த 10 துணைக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை செயல்படுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்துக்கு இவ்வாண்டு இறுதி வரை கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார்.
நெறிமுறைகள், நிர்வாகம், இணையத்தால் ஏற்படும் பாதிப்பு உட்பட 10 துணை கூறுகள் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் சேர்க்கப்படும். இருப்பினும் அதற்காக வழங்கப்பட்ட அவகாசம் குறைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். கடந்த மாதம் முதலே இணைய பாதுகாப்பு சட்டம் நடைமுறையில் உள்ளது. ஆதலால் ஆண்டு இறுதிக்குள் அல்லது இன்னும் சில மாதங்களுக்குள் 10 துணை கூறுகளையும் MCMC செயல்படுத்த வேண்டும் எனும் கோரிக்கையை அவர் முன்வைத்தார். இணையம் பாதுகாப்பானதாக இருப்பதோடு இணையத்தால் ஏற்படும் பாதிப்பு குறைவானதாக இருப்பதும் அதன் மூலம் உறுதி செய்யப்படும். புத்ராஜயாவில் நடைபெற்ற தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்துக்கு தலைமையேற்ற பின் டத்துஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துமாறு மலேசியர்களுக்கு தொடர்பு அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்களை www.merdeka/360.my என்ற வலைத்தளம் வாயிலாக மக்கள் அறிந்து கொள்ளலாம். புத்ராஜயா அல்-அஹ்பாரு வாகன நிறுத்துமிடத்தில் தேசிய தின கொண்டாட்ட நிகழ்ச்சி சுமார் 30 மணி நேரத்திற்கு நடைபெற உள்ளது. ஆகவே மலேசியர் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாட வேண்டும் என டத்துஃபாமி கேட்டுக்கொண்டார். நாட்டின் 68ஆம் தேசிய தினத்தை முன்னிட்டு புத்ராஜயாவில் கொண்டாட்டங்கள் களை கட்ட உள்ளன. அதில் கலந்து கொள்ள விருப்போர் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட வேண்டும். கோலலம்பூர் சாலை போக்குவரத்து செயலாக்க புலனாய்வுத்துறை தலைவர் ECP முகமது ஜம்சுரி முகமது ஈசா பொதுமக்களுக்கு அதனை நினைவுறுத்தினார். தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை ACP முகமது ஜம்சுரி கேட்டுக்கொண்டார். சுமூகமான பயணத்தை மேற்கொள்ளும் பொருட்டு பார்வையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம். பொதுமக்களுக்காக நீர் டாக்ஸி உட்பட 80 கட்டணமில்லா பேருந்து சேவைகளும் வழங்கப்படும். அதேவேளை தேசிய தின கொண்டாட்ட ஒத்திகையை முன்னிட்டு நாளை முதல் 29ஆம் நாள் வரை புத்ராஜயாவுக்கு செல்லும் 14 முதன்மை சாலைகள் காலை மணி 6 தொடங்கி நண்பகல் 12 மணி வரை மூடப்படும். இதனுடைய 29ஆம் நாள் இரவு 10 மணி முதல் ஆகஸ்ட் 31ஆம் நாள் வரை புத்ராஜயாவிற்கு செல்லும் 14 முதன்மை சாலைகளும் மூடப்படும். அங்காசாபுரியில் ஸ்லாமட் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ACP முகமது ஜம்சுரி செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹர், சகாமட், பத்து பஹாட், கிலுவாங் ஆகிய பகுதிகளில் பொது அடிப்படை வசதிகள் பாதிக்கப்படவில்லை. அவை பயன்படுத்த பாதுகாப்பானதாக இருப்பதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ஃபஸ்லி சாலே தெரிவித்தார். சகாமாட்டிலும் யோங்பெங்கிலும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவற்றின் பாதுகாப்பு தன்மை குறித்து சோதனை நடத்தப்பட்டது. நிலநடுக்கம் மையமிட்டிருந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பொதுப்பணித்துறையும் வடிகால் நீர்ப்பாசனத்துறையும் மேற்கொண்ட தொடக்க கண்காணிப்பில் சேதம் அல்லது கோளாறு கண்டறியப்படவில்லை என ஃபஸ்லி கூறினார். 14 பாலங்கள், 47 மாநில சாலை பாலங்கள், கூட்டரசு சாலையில் 10 மேம்பாலங்கள் ஆகியவை உள்பட 3 முதன்மை நீர் அணைக்கட்டுகளும் பரிசோதிக்கப்பட்டன. ஜோஹர் மாநில பொதுப்பணித்துறை கண்காணிப்பை தொடரும் என கூறிய ஃபஸ்லி, சேதம் கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பஹாங் ரோம்பின் ஜலன் குவாந்தன் ஸ்ரமான் சாலையின் 142ஆம் கிலோமீட்டரில் 2 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் 3 வயது சிறுமி உட்பட 3 பலியானார்கள். 4 பலத்த காயங்களுக்கு இலக்கானார்கள். மதிய மணி 4:46க்கு விபத்து குறித்த அழைப்பு பெறப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷரீஃப் மண்டோய் உறுதிப்படுத்தினார். அதில் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 2 சிகிச்சைக்காக ரொம்பின் மொஸாம்ஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்தனர். போலீஸ் அதிகாரி ஒருவரை கொலை செய்ததாக ஐயுறப்படும் 4 மீது இன்று அலுஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. அவர்கள் அனைவரும் 24 முதல் 34 வயதுக்கு உட்பட்டவர்கள். இம்மாதம் 7ஆம் நாள் அலுஸ்தாரில் வீடு புகுந்து கொள்ளையிட்டோரை கைது செய்ய முற்பட்ட போது அவர்களின் வாகனத்தால் மோதப்பட்டதில் காப்ரல் முகமது ஹஃபிசுல் இசா மஸ்லான் உயிர் இழந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்க மேஜிஸ்ட்ரேட் மறுத்துவிட்டார்.
யுக்ரைன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சுக்களுக்கு மேற்கத்திய நாடுகள் முட்டுக்கட்டை போட முனைவதாக ரஷ்யா சாடியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்த மேற்கொள்ளப்பட்ட அரச தந்திர நடவடிக்கைகள் அனைத்தும் தேக்கம் கண்டிருப்பதாக அடுத்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லவ்ரோவ் இவ்வாறு சாடினார். ரஷ்ய யுக்ரேனிய அதிபர்களுக்கிடையே இருவழி சந்திப்பு நடைபெறுவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்து வருகிறார். இருப்பினும் அந்த பேச்சுகள் சாத்தியமில்லாமல் போவதற்கு ஒருவர் மற்றொருவரை காரணம் காட்டி குறை கூறி வருகின்றனர். யுக்ரேனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் உடனடி சந்திப்பை நடத்த தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் நிபந்தனைகள் விதிப்பதையும் லாவ்ரோவ் சாடினார். இரு நாடுகளும் இடையிலான நெருக்கடிக்கு சிறந்த தீர்வை கொண்டுவர புட்டினும் ட்ரம்பும் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு ஊறு விளைவிக்க யுக்ரேனிய அதிகாரிகள் முனைவதாகவும் அவர் குறை கூறினார். புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் சந்திப்பு திட்டமிடப்படவில்லை என்பதையும் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தெளிவுபடுத்தினார். முன்னதாக ரஷ்யா நேரடி சந்திப்பை தவிர்த்து வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே ஐக்கிய அரபு சிற்றரசு நடுவர் பணியாற்றும் பேச்சுகளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா 146 கைதிகளை விடுவித்த வேளை யுக்ரேனும் 146 கைதிகளை விடுதலை செய்தது. யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றதை டெலிகிராம் வழி அறிவித்தார். விடுதலை செய்யப்பட்டோர் ஒருவர் மற்றொருவரை அரவணைத்துக் கொண்டதுடன் தங்கள் குடும்பத்தினருடன் தொலைபேசியில் உரையாடிய காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் போது பிணை பிடிக்கப்பட்டவர்கள். தென்கொரிய முன்னாள் பிரதமர் ஹன் டாக்-சூவுக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர் குழு கைது ஆணைக்கு விண்ணப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்நாட்டு அதிபராக இருந்த யுன் சுக் யூல் ராணுவ சட்டத்தை அறிவிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றத்துக்காகவும் நீதிமன்றத்தில் பொய் உரைத்த காரணத்துக்காகவும் அவரை கைது செய்ய வேண்டுமென அவர்கள் வழக்கு பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார நிபுணருமான 76 வயது ஹான் தடுத்து வைக்கப்பட்டதற்கான நியாயத்தை வரும் நாட்களில் நீதிமன்றம் ஆராயும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது ஆணை அங்கீகரிக்கப்பட்டால் தென்கொரிய வரலாற்றில் அதிபரும் பிரதமரும் சிறையிலிடப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். கிளர்ச்சி கும்பல் தலைவனுக்கு உதவியது, பொய் சாட்சியம் அளித்தது, அதிகாரப்பூர்வ ஆவணங்களை மாற்றி அமைத்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காகவும் ஹானுக்கு எதிராக கைது ஆணை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் முன்னாள் முதல் பெண்மணி கிம் கியோன் ஹீயும் பங்கு சந்தை மோசடி காரணமாக ஏற்கனவே சிறையில் உள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் சட்லஜ் ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறும்படி மீட்பு படைகள் வலியுறுத்துகின்றன. அடைமழை காரணமாக சட்லஜ் ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. எனினும் கிராம மக்களில் பலர் தங்களின் கால்நடைகளையும் வீடுகளையும் விட்டு வெளியேற மறுக்கின்றனர். பாகிஸ்தானில் கடந்த மாதம் முதல் பல இடங்கள் வெள்ளக்காடாய் மாறியிருக்கும் நிலையில் கண்டா சிங்வாலா கிராமத்தில் சட்லஜ் ஆற்றின் நீர்மட்டம் 1,29,860 கன அடியை தாண்டியுள்ளது. இதனையடுத்து அந்த வட்டாரத்தில் உச்சக்கட்ட விழிப்பு நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதாக பஞ்சாப் மாநில பேரிடர் நிர்வாக அதிகாரி தெரிவித்தார். வெள்ள ஆபத்து உள்ள பகுதிகளில் இருந்து 19,000க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கசூர், ஒகாரா, பாக்பட்டன், பஹாவல் நகர், விஹாரி ஆகிய மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் பருவமழை தொடங்கியதிலிருந்து இதுவரை 785 பேர் வெள்ளத்திற்கு பலியானார்கள். தென் ஏமனில் உள்ள ஏடன் நகரில் ஒரு வாரமாக கடும் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. பல ஆண்டுகள் கழித்து அந்த பகுதியில் நேர்ந்த மிக மோசமான இயற்கை பேரிடராக இது கருதப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டு வீடுகளும் வாகனங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. அல் ஹஸ்வா பகுதி உட்பட அதன் அருகில் உள்ள பே ஹமேத் சிறைச்சாலையிலும் வெள்ளம் பரவியது. அந்த கடும் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள் முற்றாக சேதமுற்றதோடு கட்டடங்களும் வாகனங்களும் மூழ்கின.
ஸ்பெயினில் கடும் வெப்ப அலை நிலவுகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு அங்கு உச்சநிலை வெப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய வானிலை நிறுவனம் ஏமெட் தெரிவித்தது. இம்மாதம் 3ஆம் நாள் தொடங்கி 18ஆம் நாள் வரை வெப்பநிலை வழக்கத்தை காட்டிலும் 4.6 பாகை செல்சியஸ் கூடியது. 2022 ஜூலையில் 4.5 என மிக அதிகமாக கூடிய வெப்பநிலையை காட்டிலும் இவ்வாண்டு இன்னும் அது உயர்ந்திருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. 1950ஆம் ஆண்டுக்கு அடுத்து கடந்த 10 நாட்களில் ஸ்பெயினில் மிக கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. உலக பூப்பந்து போட்டியில் தொடக்க சுற்றை தேசிய ஆரிஃப் ஜுனைடி யாப் ராய் கிங் ஆடவர் இணையர் இலகுவாக கடந்தனர். அந்த சுற்றில் அவர்கள் ஜப்பானின் கேன்யா மிச்சுவாசி ஹிரோகி உகாமுரா இணையரை 21-5, 21-13 என நேரடி செட்களில் வென்றனர். நாட்டின் அந்த இளம் வீரர்கள் உலக போட்டியில் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும். உலக தரவரிசையில் 22ஆம் நிலையில் இருக்கும் ஆரிஃப் ராய் கிங் முதல் சட்டை 21-5 என கைப்பற்றினர். இரண்டாம் சட்டில் மிளிர துடித்த ஜப்பானியர்களை 21-13 என அவர்கள் வீழ்த்தினர். 27 நிமிடங்களில் ஜப்பானிய இணையை வீழ்த்தி தேசிய வீரர்கள் இரண்டாம் சுற்றுக்குள் நுழைந்தனர். இரண்டாம் சுற்றில் மலையக வேங்கைகள் உலக தரவரிசையில் 12ஆம் நிலையில் உள்ள தாய்லாந்து வீரர்களுடன் மோதுவர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் புதிய பருவத்தில் வெற்றி கொடியை நாட்ட இன்னமும் தத்தளிக்கிறது மான்செஸ்டர் யுனைடெட். முன்னதாக அவனி ஃபுல்ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் ஒற்றை கோலில் சமம் கண்டது. ஆட்டத்தின் முதல் கோலை புகுத்த யுனைடெட்க்கு முற்பாதியில் பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஆனால் புருனோ பெர்னாண்டஸ் அடித்த பந்து இலக்கு தப்பியது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. 58வது நிமிடத்தில் ஃபுல்ஹாம் வீரர் ஹாட்ரிகோ முனிஸ் செய்த தவற்றினார் யுனைடெட் ஆட்டத்தின் முதல் கோலை பெற்றது. 73வது நிமிடத்தில் உபசரணை அணி எமிலி ஸ்மித் ரோஃப் மூலம் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தியது. மேஜர் சாக்கர் லீக்கில் முதலாவது கோலை புகுத்தினார் சொன் ஹியோங் மின். அந்த தென் கொரியர் களமாடும் லாஸ் ஏஞ்சலஸ் FC அணி முன்னதாக FC டல்லாஸுடன் தலா ஒற்றை கோலில் சமம் கண்டது. ஆட்டம் தொடங்கிய 6வது நிமிடத்திலேயே கோல் புகுத்தும் வாய்ப்பு சொன்னுக்கு கிட்டியது. ஃப்ரீ கிக் மூலம் அவர் உதைத்த பந்து எதிரணி கோல் காவலர் மைக்கேல் குளோடியின் கண்ணில் மண்ணை தூவி கோலானது. அந்த உற்சாகம் 7 நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. FC டல்லாஸ் அதன் வீரர் லோகன் ஃபெரிங்டன் வாயிலாக ஆட்டத்தை சமப்படுத்தியது. அடுத்தடுத்து வெற்றி கோலை அடிக்க இரு அணிகளும் தொடுத்த அனைத்து தாக்குதல்களும் தோல்வியில் முடிந்தன. அதன் மற்றொரு ஆட்டத்தில் வென்கூவர் ஒயிட் கேப்ஸ் 3-2 என செயின்ட் லூயிஸ் சிட்டி SCயை வீழ்த்தியது. வென்கூவரை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த செயின்ட் லூயிஸ் சிட்டிக்கான முதல் கோலை 13வது நிமிடத்தில் புகுத்தினார் எட்வர்ட் லோவன். முற்பாதி ஆட்டம் நிறைவு எட்டும் தருவாயில் உபசரணை அணிக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை கோலாக்கினார் பிரையன் ஒயிட். 73வது நிமிடத்தில் செயின்ட் லூயிஸ் சிட்டியை அதன் வீரர் ஜோவா கிளவுஸ் 2-1 என முன்னணி வகிக்க செய்தார். 5 நிமிடங்கள் கழித்து வென்கூவர் மாற்று வீரராக களமிறங்கிய டேனியல் ராயோஸ் வாயிலாக ஆட்டத்தை தலா 2 கோல்களை சமப்படுத்தியது. கூடுதல் நேரத்தின் போது அவனுக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக்கினார் தாமஸ் முல்லர். அந்த ஜெர்மனியர் வென்கூவருக்கும் அடித்திருக்கும் முதல் கோல் இது. சித்தி எடையுமோ ராண்டினில் இட்டம் இதனை தெளி. தியானத்தின் நெறிமுறைகளை அறிந்து தெளிந்து செயலாற்ற வேண்டும். ஞானம் கிட்டி 8 பெரும் சித்திகளை அடையும் காலத்தில் இதனை புரிந்து கொள்ள இயலும் என உரைக்கிறார் அவை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.